கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு பாவ மன்னிப்பு நிச்சயம். நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் இருந்து பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில தருணங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த பழைய பாவங்களை குறித்து உங்கள் மனதில் அந்த எண்ணங்கள் திரும்ப வந்து கொண்டிருக்கும்போது, ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை பண்ணியிருக்கோமே, நம்ம ஒரு ரொம்ப பாவமான ஆளாக நாம் வாழ்ந்திருக்கோம், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் ரொம்ப வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம். பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதம் என்பது நம்முடைய பாவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டுள்ள ஒரு ஆசீர்வாதம் தான் பாவ மன்னிப்பு. ஆனாலும் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நாம் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து நம்ம அழுது ரொம்ப ஒரு குற்ற மனசாட்சியில் நாம் ஒரு ஐசோலேஷனில் ஒரு தனிமையில் ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம போய்கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இது ஆண்டவர் பிரியப்படுகிறார், நான் பழைய பாவங்களை குறித்து நான் அழுது கொண்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். உண்மையில் யார் இதில் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா பிசாசு தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் கொண்டு போய் அவன் அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தும் போது சூசைடுக்கு நேராக நகர்த்தி கொண்டு போவான். ஸோ நம்ம இந்த சூழ்நிலையில் பிசாசுக்கு தான் நம்ம ஆதரவாக போய் கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. ஏன் அப்படின்னா ஆண்டவர் பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. அப்போ ஆண்டவர் பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் நம்ம செய்த பாவங்கள் நிமித்தம் அவரை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உயிர்த்தலை செய்தது நம்ம ஒரு புது சிருஷ்டியாக மாறியாச்சு அப்படின்னு. அப்போ பழையது எல்லாம் ஒழிந்து போயிட்டு அந்த பழைய பாவங்கள் பழைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் ஒரு 20வது வயதில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 20வது வயதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் நினைப்பதில்லை, கம்ப்ளீட்டாக மறந்தாச்சு ஆண்டவர். ஸோ இப்போ புதிய சிருஷ்டின்னு சொல்லும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து தொடங்குது. ஸோ நம்ம பழைய காரியங்களை நினைத்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அதை மறந்தாச்சு, அது அவர் நினைவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதம் சொல்லுது. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா, நம்ம பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்னும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதாவது, ஆண்டவரே நீங்கள் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டீங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை, ஒரு நிச்சயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கிளாரிட்டி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் ஏதாவது வசனங்கள் மூலமாகவோ இல்லை ஏதாவது சூழ்நிலை மூலமாகவோ உங்கள்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுப்பாரு. அதனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரிப்பட்ட பழைய பாவங்களை குறித்த எண்ணங்கள் வரும்போது நீங்கள் தைரியமாக அந்த கிளாரிட்டி இருக்கனால நீங்கள் தைரியமாக நீங்கள் சொல்லுவீங்க, பழையது எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. பவுல் கூட ஒரு வசனத்தில் சொல்லுவார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதனால் நாம் இந்த சூழ்நிலைகளை நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோன்னா எளிதில் ஜெயிக்கலாம். நாம் ஒரு வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஆமென்.